அரிசியை நீங்கள் வந்து நல்லா உலை போட்டு அடுப்பில் நம்ம வெயிலே வச்சுட்டிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் அது 3/4 வேக்காடுக்கு வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலம் வந்துடும் போல இருக்கு. இது வந்து ஒரு கொலாசல் எண்டுமாங்க. ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம செத்துற வேண்டிதான். அதாவது நம்பத்தகாதவை. இயற்கையை இன்னமும் வந்து நம்பத்தகாதவையாக மாறும். 30 டிகிரிக்கு மேலே முள் போச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய வைரல் டிசீஸ்லாம் வரும். இது வந்து சார் இது பணக்கார வர்க்கத்துக்கு இந்த பருவநிலை மாற்றமோ காலநிலை மாற்றமோ எந்த வழியிலையும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லை. ஏழ்மையானவர்கள் தான் பிரச்சனை. ஆக வந்து இப்படி ஒரு அழிவுகளை வந்து உலகத் தலைவர்கள் செய்வது நியாயம் இல்லை. பேரிடர்கள் பெரிய பேரிடர் வரும்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் தஞ்சம் புகிறது, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகலாம் வரும். உங்களை சும்மா விடாது, இயற்கை சும்மா விடாது, கண்டிப்பாக வரும். மாலை நேரத்தில் ஆஃபீஸ் திறந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் முடிகிற காலம் இந்த நூற்றாண்டின் எல்லைக்குள்ளே சென்னைக்கு வரும். தலைமைச் செயலகத்துக்கு போகிறோமா எல்லா அதிகாரிகளும் பண்ணிட்டு இருப்போம். என்ன இருக்குது உலக அரசியல். அந்த உலக அரசியலில் உள்ள தலைவர்கள் அதில் மாட்டிக்கிட்டதுனால தான் இத்தகைய போர்லாம் வந்து வெடிக்குது. இதுக்கெல்லாம் மூலாதாரம் வந்து உங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் தான் சார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பேராசிரியர் மற்றும் முதுமுனைவர் ராமச்சந்திரன் மற்றும் காலநிலை பேரிடர் மையம் அண்ணா பல்கலைக்கழகம் அவரை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன சார், சம்மரை தொடங்கிறதுக்கு முன்னே எல்லாரும் வாட்டி வதைக்குது. இந்த வெயில் காலம், கோடைக்காலம் தாங்க முடியுமா மனுஷனால? தமிழ்நாட்டில் கோடைக்காலம் அவங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. என்ன சார் கோடைக்காலம் என்ன ஸ்டார்ட் ஆகலை உங்களுக்கு? சார் கோடைக்காலம்னு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, இன்னுமே எதிர்காலத்தில் வந்து உங்களை வந்து நீங்கள் இந்த என்ன சொல்கிறீங்க கஸ்டமைஸுமாங்க, நம்மளே பழகிக்கணும். இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு வின்டர்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இது வந்து தாங்கக்கூடிய சக்தி உள்ளது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 29 டிகிரியில் இருக்குது. இன்னும் 4 நாளில் வந்து 33 டிகிரி 34 டிகிரி 4 நாள்லேயே வரப்போகுது. அப்போ உங்களுக்கு வெப்ப தாக்கம் வந்து கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு மே மாதம் வந்து 40லேருந்து 44 உச்சிக்கு போகும். 44ங்கும் போது உங்களுக்கு கொதிநிலையில் வந்து பாதி அரிசியை நீங்கள் வந்து நல்லா உலை போட்டு அடுப்பில் நம்ம வெயிலே வச்சுட்டிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் அது 3/4 வேக்காடுக்கு வந்துடும். அப்படியே அவளே வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கொதிநிலை இருக்கும். கேஸ் பற்றி கவலைப்பட வந்து அரேபியனில் வந்து அப்படி தான் குக்கிங். உங்களுக்கு எல்லாம் செஞ்சு அந்த இதில் வெயிலில் வச்சுருவாங்க. வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உள்ள. அப்படி அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலம் வந்துடும் போல இருக்குது. அப்படி அதனால இவ்வளவு பயமான ஒரு காலமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி தாங்குவார்கள்? அதாவது வசதி உள்ள மக்கள் வந்து தங்களை மேலாண்மை பண்ணிக்கிறதுக்கு வந்து எல்லா பக்குவமும் இருக்கு இங்கே இயற்கையிலேயே. வசதி இல்லாதவர்கள் நம்ம வந்து ஒரு 80% மக்கள் வசதியற்றவர். அதில் 40% வந்து வறுமை கோட்டுக்கும் கீழேயும் வந்து வாழ்வாதாரத்துக்கு அன்றாடம் தேடி பிழைக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வெப்ப தாக்குதல் இருக்குது பாருங்கள், கொடூரமாக இருக்குது. ஏன்னா அவங்க உழைக்க போகணும்ல. இப்போ நீங்கள் இப்போ இதில் பெரிய வித்தியாசம் இந்த வருஷம் வருதுங்க. 26 ஒரு புது விதமான ஒரு வருடமாக இருக்குது. பனிகாலம் முடிஞ்சு இன்னமும் பனி காலையில் இருக்குது. எதனால தான் இப்படி எல்லாம் பனிகாலம் அது நீங்கள் அதே காலநிலை மாற்றம். இனிமேல் வந்து உங்களுக்கு ஆகாய மண்டலத்தை மாற்றிட்டோம். ஓவராக கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு கொடுத்தாச்சு. இனிமேல் உலகம் திருந்துற மாதிரியும் தெரியல. ஏன்னா உலகம் திருந்துறதுக்கு இன்னமும் வாய்ப்பே இல்லைன்னு தான் தெரியுது. இது வந்து ஒரு கொலாசல் எண்டுமாங்க. ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம செத்துற வேண்டிதான். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு உலகம் போகுது. அப்போனா இன்னும் ஒரு 200 வருடங்கள் போனால் பூமியில் புல் பூண்டு மனித குலமே இருக்காது. எதுக்கு ரொம்ப தூக்கி போடுறீங்க நீங்கள் இன்னும் ஒரு 100 வருஷத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும். இந்த நூற்றாண்டின் எல்லையிலேயே எல்லாமே ஒரு வழியாக ஆயிடுவோம் சார். அப்படிங்களா சார்? கண்டிப்பாக இந்த ஏன்னா மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்க மாட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு 2030க்குள்ளே கார்பன் 35% குறைப்போன்னு வெளியில் நம்ம உலக நாடுகள் சொன்னாலும் இந்த வளர்ந்த நாடுகள் வந்து அதை இன்னும் மனசில் வந்து அவங்களுக்கு இல்லை சார். அது அவர்கள் வந்து இந்த எவ்வளவு பெட்ரோலையும் டீசலை எவ்வளோ எரிக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய வசதி படைத்தவரெலாம் மாறிக்கலாங்கிற மாதிரி தான் உலகம். உங்களுக்கு புரியும் நான் என்ன அரசியல் சொல்கிறேன்னு. அவ்வளவு ஒரு இதில் ஒரு ஆயில் அரசியல் இருக்குது, எண்ணெய் வளங்களில் உள்ள அரசியல். அதற்காக தான் அந்த நாடுகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ போரில் எல்லாம் இருக்காங்க. எது எப்படி போனாலும் அவங்க அடிச்சுக்கிட்டோம், அவங்க சாகிறதுக்கு போகிறதுனா நமக்கு வந்து இல்லை. நமக்கு என்னென்னா உலக வெப்பமடைதல் கூட. அப்புறம் உலக வெப்பமடையது எல்லாமேங்க நாங்கள் ஹீட் ஐலண்ட்மோ, அதாவது வெப்பத்தீவு. இப்போ நம்ம இந்த வருஷம் வந்து இந்தியாவே வெப்பத்தீவாக மாறிடுச்சு. முன்னாடி நாங்கள் வந்து சென்னை மட்டும் வெப்பத்தீவு,
திருச்சி மட்டும் வெப்பத்தீவு இல்லை ஹைதராபாத் வெப்பத்தீவுன்னு ஹீட் ஐலண்டுன்னு நாங்கள் வந்து சின்ன டவுனை தான் சொல்லுவோம். இப்போ இந்தியாவே முழுசாக நமக்கு இப்போ இந்த வருஷம் இது ஹீட்டு சப்கான்டினென்ட் ஹீட் அவ்வளோ அடிக்க போகுது இந்தியாவை. சார் ஏற்கனவே நம்ம வெப்ப மண்டலத்தில் தான் இருக்கோம். அப்படின்னா வெப்ப மண்டலத்துக்கு வெப்பத்தீவுக்கு என்ன சார் வித்தியாசம்? வெப்பத்தீவுங்கிறதுங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தீவு மாதிரி கூடுதலான உஷ்ணம் இருக்கும். அது வெப்பத்தீவுன்னு நாங்கள் படிப்போம். அது நம்ம வந்து வெப்பத்தீவுகள் வந்து சென்னையில் வெப்பத்தீவுகள் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து அதை ஆய்வில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், பர்டிகுலர் இந்த மாதிரி இடம்லாம் அதிக வெப்பம் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லாமல் என்டையர் இந்தியாவே வெப்பத்தீவு மாதிரி ஒரு அதில் கணக்கிட அவ்வளவு யூனிஃபார்மாக இருக்குது. ஒரே மாதிரி வெப்பநிலை இருக்குது. எந்த இடத்துல வெப்பம் குறையுது, ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வித்தியாசம் தான் இருக்குது. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து யூனிஃபார்மாக 44 டிகிரி கண்டிப்பாக எட்டும். சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நம்ம வான்வெளியே வான் மண்டலத்தை கார்பன்லாம் மாற்றிட்டோம். ரைட் சார். கரியமல வாயு அல்லது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுங்கிறத வச்சு மாற்றிட்டோம். சரி சார், ஆனால் இதுவே நீங்களே சொல்கிறீங்க பசிபிக் கடலில் பூமதி ரேகையில் லானினோ லானினோ முடிஞ்சு போச்சு, எல்னினோ வந்ததுனால இப்படி வெப்பம் அதிகமாக போகுதுன்ட்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எதுதான் நாங்கள் இல்லைங்க, அது இல்லைங்க. அது என்ன லானினாங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் மழையை அதிகமாக கொடுக்குற காலம் நமக்கு. பசிபிக் கடலுக்கு கிழக்கு, அதாவது இந்த மெக்சிகோ சவுத் அமெரிக்காவுக்கு வந்து கூடுதலாக இருக்கும். எல்னினோங்கிறது வந்துங்க சவுத் அமெரிக்கன் சைடுக்கு கூடுதலான மழையை கொண்டுக்கிட்டு போகும். நமக்கு வறட்சி காற்று வரும். நமக்கு எல்னினோங்கிறது நமக்கு வறட்சி காற்று வரும். வறட்சி காற்று வரும்பொழுது என்ன பண்ணுங்க, அங்கேருந்து பசிபிக் கடல்லேருந்து இந்து மகாசமுத்திர வழியாக ட்ராவல் பண்ணி, அங்கேருந்து ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, ஜாவா, சுமத்ரா வழியாக ட்ராவல் பண்ணி நம்ம வங்காள விரிகுடாவில் வந்து தொடர்றதுக்கு முன்னாடி இங்கே உள்ள கடலில் உள்ள நீர்களை வாங்கி அந்த வெப்பக்காற்று நம்ம கிளவுடாக மாற்றும், சடனாக அடிக்கும். அதனால் எல்னினோங்கிறது வந்து நமக்கு வந்து பருவகால மழையில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பருவகாலமற்ற துரிதமான மழை அடிக்கும். திடீர் அடிக்குது பாருங்கள், சைக்ளோன், திடீர் மழை, இல்லைனா வந்து ஒரே நாளில் வந்து 400 mm ரெயின்ஃபால், 500 mm ரெயின்ஃபால். அந்த 500 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால்னு ஒரு தட்டால் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பழைய காலத்திலே தூத்துக்குடியில் பார்த்துருக்குறோம், நாகப்பட்டினத்தில் பார்த்துருக்கோம், இப்போ மரக்காணத்தில் போன சென்ற ஆண்டு புயலில் வந்து நம்ம திடீர் மழையை பார்த்துருக்கோம். எதிர்காலத்தில் வந்துங்க திடீர் மழை, எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கும். அப்போனா அது கோடைக்காலம் இல்லை, பனிக்காலம் இல்லை, மழைக்காலம் இல்லை, எந்த காலம் இல்லை. அதுக்கு அந்த எல்னினோ காலத்தில் உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து சாதாரண மழை காலத்தை விட திடீர் மழை கூட இருக்கும். சரி சார், எல்னினோக்கும் லானினோக்கும் என்ன வித்தியாசம் சார்? சார், லானினோ எல்னினோங்கிறது ஒரு இயற்கையில் வந்து பசிபிக் ஹீட்டு சார். இருக்கிறதுலையே பெரிய ஆழமான கடல் பசிபிக் கடல். ஓகே சார். அந்த ஆழமான பகுதியில் வெப்பம் அதிகமாக உறிஞ்சும். அப்போ திடீர் வெப்பம் உறிஞ்சும் போது அந்த இடம் ஹீட் ஆகும். அந்த இடம் கடல் நீர் உஷ்ணமாகும் பொழுது அது வந்து மேலே உள்ள காற்றுக்கு மேலே அப்படியே மேலே ஏறி வரும்போது கூலாகும்போது அது கிளவுடாக மாறி கிழக்கு நோக்கி போகும். இயற்கையிலேயே அது எல்னினோங்கிறது கிழக்கு நோக்கி போகும்னா பசிபிக் கடலுடைய கிழக்கு வந்து இன்னைக்குள்ள மெக்சிகோ, அர்ஜென்டினா, அந்த தென் அமெரிக்கா பகுதிக்கு போய் சாத்தும். அவ்வளோ மழையும் சாத்தும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம. அப்போ நமக்கு வந்து எல்னினோவில் நம்ம வறட்சியான காற்று தான் வரும். அந்த வறட்சி காற்று கடல்லேருந்து பிரயாணம் பண்ணி வரும்பொழுது உங்களுக்கு மேகத்தை தூக்கும். மேகத்தை தூக்கி அங்கங்கே பொத்துன்னு விழுவும். ஆக அங்கே பொத்துன்னு விழுவுற அந்த மழை திடீர் மழை. அது வந்து மேக வெடிப்பாக இருக்கணும். திடீர் மழை வரும் பொழுது உங்களுக்கு திடீர் மேகம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 2 வகையான மேகம் இருக்கும். கீழ் மேகம் வந்து அப்படியே ஒரு நார்மலாக உள்ள மேகமாக இருக்கும். மேலே உள்ள வானமண்டலத்துக்கு உள்ள மேகம் வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்போ இந்த ஐஸ் கட்டியாக இருக்கிறதுல வந்து உள்ளதெல்லாம் வந்து மைனஸ் அயான்கிற அயனிகள் வெளியே வரும். இந்த கீழே உள்ள மேகமண்டலத்தில் உள்ள ப்ளஸ் அயன்களோட சேர்ந்தால் தான் மின்னல் வரும், இடி மின்னல். ஆக இடி மின்னல் மழை கூட இருக்கும். அப்போ லானினா பீரியடில் நமக்கு லானினாவில் இப்போ நம்ம எல்னினோ வருது இல்லை, எல்னினோவில் வந்து இடி மின்னல் மழை கூடுதலாக இருக்கும். அது வந்து எந்த காலத்தில் அடிக்க போகுது, எப்போ அடிக்குதுன்னு தெரியாது. அதுக்கே தெரியாது, இயற்கைக்கே தெரியாது. இயற்கை உங்களுக்கு அதுக்கு நீங்கள் வழிகாட்டலையே. நீங்கள் நம்ம தமிழர்கள் வந்து 60 வருஷத்துக்கு வழிகாட்டிகளை வச்சு இதுக்குள்ளே தான் என்னுடைய காலநிலையெல்லாம் இருக்கும்னு எழுதி வச்சோம். இப்போ ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையா? தமிழர்கள் எழுதின அந்த 60 ஆண்டு காலமும் காலண்டரும் அந்த ஆண்டுகளினுடைய ஃபோர்காஸ்ட். ஆமாம், அந்த காலத்திலேயே வந்து ஃபோர்காஸ்டிங் இல்லது எப்படி நடக்கும் இந்த ஆண்டு பலன் அப்படின்னு ஆண்டு பலன் கொடுத்துருந்தான். தமிழர்கள் வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வானிலை அறிக்கையில் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ பின்னால் இப்போ மாறி போயிங்க. எவனுக்கும் எந்த வானிலை அறிக்கையும் கொடுக்க முடியாது.
நாளைக்கு இப்போ நீங்கள் இந்த வாரம் இன்னும் 4 டிகிரி கூட வருதுங்கிறாங்க. திடீர்னு பட்டுன்னு ஒரு மழை பெஞ்சாலும் வரலாம். வரும். எதையுமே கணக்கிட முடியாத எக்ஸ்ட்ரீமிட்டிஸுங்கிறதுங்க, அன்சர்டனிட்டிஸ் 2. அதாவது இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க, அன்சர்டனிட்டிஸ் எதையுமே நாங்கள் சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் எதுக்கு வேணாலும் போகலாம். இந்த 2 வார்த்தைகளை இப்போ அடிக்கடி உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா இவ்வளவும் சொல்கிறோம், அவங்களால கணிக்க முடியாதனால அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க, கணிக்க முடிஞ்சவர்களும் சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வரும், அன்சர்டனிட்டி வரும். அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னால் எல்லை இல்லாத ஒரு பிரச்சனை வரலாம். ஒன்று கடும் வறட்சிக்கு போகலாம், இல்லை மழை அடித்து சாத்தலாம், அது எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். அன்சர்டனிட்டினா இப்போ இந்த ஜூன் மாதம் மழை வரும்னு சொல்லி நினைப்பாங்க, ஜூன் மாதம் மழை வராமல் போயிடும். அது அன்சர்டனிட்டி, அதாவது நம்பத்தகாதவை. இயற்கையை இன்னமும் நம்பத்தகாதவையாக மாறும். அதற்கு நம்மளை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்பனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி அட்டாச் ஆகுமா சார்? அதுக்கேற்ற மாதிரி இப்போ பச்சை வந்ததுன்னா நிறத்துக்கு ஏற்ற மாதிரி அது தோல் நிறம் மாறிடும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. அதுக்கு தான் சார் ஒரு குறிப்பிட்ட அதுக்கு வாழ்ந்து கொண்டிருக்க டிஸ்கம்ஃபர்ட் லெவல்னு பேர். அதாவது மனிதனுக்கு 24 டிகிரிக்கு மேலே போனாவே அது அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட் லெவல்னு பேர். கொஞ்சமாக 25 டிகிரி 26 30 டிகிரி வரணும் உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். 30 டிகிரிக்கு மேலே முள் போச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய வைரல் டிசீஸ்லாம் வரும், மூச்சு திணறல் வரும். வயதானவர்கள்லாம் அந்த வெப்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு லங்ஸ் மூச்சு காற்றை வாங்காது. உங்களுக்கு ஈரக்காற்றே இல்லாமல் வெறும் வறட்சி காற்று உள்ளே போய் பாடியே உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகும், அதாவது தண்ணீர் இல்லாமல் போகும். அப்போனா ஹீட் ஸ்ட்ரோக் அதிகமாக வரும். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறதா அது நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க சார். அது நல்ல கோடை காலத்தில் தாங்க முடியாத ஒரு வெப்பம் அடிதல், வெப்பத்தால் அழிதல். அந்த வெப்பம் அழிதல் ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது வெப்பத்தால் சடார்னு தாக்கும். அந்த இடம் தாங்கினா உங்களுக்கு வயதானவர்கள், பிஞ்சு குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஆனால் சார் இப்போ இந்த காலத்தில் பார்த்து குறிப்பிட்ட 11 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்கன்றாங்க. அதுக்கு எதுக்கு சார்? அப்போதான் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்ப காலம் உங்களுக்கு 11 மணிக்கு மேலே வெப்ப காலம் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு early மார்னிங் ஒரு 26 டிகிரி 25 டிகிரியில் இருந்துட்டு அப்புறம் அப்படியே அந்த டிஸ்கம்ஃபர்ட் லெவலில் 25 டிகிரி சொன்ன பாருங்கள், 25 டிகிரிக்கு மேலே உயருது. போயிட்டு உங்களுக்கு 29 டிகிரி உச்சி காலைக்கு வருது. 3 மணிக்கெல்லாம் 33 டிகிரி, அடுத்த வாரம் 33 டிகிரி வரும் பொழுது அது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தேவையில்லாத பாடி டீஹைட்ரேட் ஆகும். அதாவது உங்களுக்கு நீர் சத்து உறிஞ்சும், வேர்வையாக மாறும்ல, நீர் சத்து உறிஞ்சும், உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ உழைப்பாளிகள்லாம் இது சார் இது பணக்கார வர்க்கத்துக்கு இந்த பருவநிலை மாற்றமோ காலநிலை மாற்றமோ எந்த வழியிலையும் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இருக்குது. ஏழ்மையானவர்கள் தான் பிரச்சனை சார். இப்போ இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த 12 மாதத்தில் 6 to 8 மாதம் ஹீட் வே, வெப்ப அலைகள் அதிகமாக இருக்கும். வெப்பமானது 40 டிகிரிலேருந்து 44 டிகிரி வரைக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், அது உண்மைதானே சார்? அது நடக்குமா? 100க்கு 200% உண்மை. என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தமிழில் தமிழ் மாதங்களில் மாசி பங்குனி சித்திரை இந்த 3 மாதங்கள் தான் வெப்ப காலம். அப்படின்னா நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் மே, இந்த 3 மார்ச் ஏப்ரல் மேக்குள்ளே அந்த வெப்ப காலம் முடிஞ்சிடணும். ஜூன் சொல்லி வைத்தமாக 1ஆம் தேதி மேற்கே இருந்து உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று அருமையாக உங்களுக்கு 1ஆம் தேதி சொல்லி வச்ச மாதிரி வரும். அதெல்லாம் இனிமேல் வருமா? இந்த ஆண்டு இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எனக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் நடக்கிற போர் இருக்குது பாருங்கள், இந்த போரில் உண்டான கரியமலை வாயு கக்குதல், வெப்பமயமாகுதல், அந்த வெப்பம் கரியமலை வாயுலாம் உங்களுக்கு அதெல்லாம் தள்ளிக்கிட்டு இந்த தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற சவுத் வெஸ்ட் மான்சூன் பக்கத்தில் தான் அந்த மலையில் வரும். அது அந்த அமிலத்தன்மை அந்த வானமண்டலத்தில் அமிலத்தன்மைலாம் இங்கே வரும்பொழுது ஒருவேளை அமிலமழை பெய்யலாம். வட இந்தியாவில் உங்களுக்கு நிறைய நேரடி ஹிட் கோவா டு பாம்பே தானே. ஆமாம், நேராக அரேபியன் அந்த காற்று நேராக அவங்கள தான் அடிக்குது. அதனால் உங்களுக்கு கட்சி வளைகுடா வரல உங்களுக்கு அது பெரிய கடும் மழை. இந்த வருஷம் மழை பெய்ந்தாலும் கடும் மழை இருக்கும். அது நீங்கள் அமில மழை கூட அமில மழையாக மாறலாம். ஏன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடுடைய அதிகமான அதனுடைய அடர்த்தி கூட போக போக அது கார்பானிக் ஆசிட்னு கார்பன் சேர்ந்த அமிலம் தண்ணீராக மாறும்.
அப்போ மழையை வந்து கீழே இறங்கும் போது அமில தண்ணீராக மாறும்போது அமிலமாக மாறிடும். அது ஒரு இப்போ இந்த போர் சீக்கிரமா நிறுத்தலான்னா நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு நம்ம நிறைய இருக்கு சார். இந்த போர் பாதிப்புலாம் பின்னால் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க, இப்போ தெரியறதில்ல யாருக்கும். ஏன்னா வந்து இத்தனை ஆயிரம் குண்டு மலைகள் பொழியுது. அவர்கள் ஈவு இறக்கமற்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு உலகத்தினுடைய நன்மையை கருதி யாரும் நினைக்கிற மாதிரியே தெரியல. ஆக வந்து இப்படி ஒரு அழிவுகளை வந்து உலகத் தலைவர்கள் செய்வது நியாயம் இல்லை. ஓ, இப்ப மனிதனாலும் இப்படியும் நடக்குது, இயற்கையும் இப்படி நம்மள தாக்க போகுது. எவ்வளவு நீங்க அவங்களுக்கு வானமண்டலத்தை ஹெல்த்தா ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்களோ அவங்க உங்களை ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க. நீங்க அவங்கள ஆரோக்கியமா பண்ண விடவே மாட்டேங்கிறீங்களே. அப்பனா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு வாழ தகுதியற்ற பூமியாக நம்ம உருவாக்க கண்டிப்பா மாறும் சார். வாழ தகுதியற்ற, அதாவது உங்களுக்கு ஒரு ஹேபிடேஷன் லாஸே வரும். நீங்கள் உங்களை மட்டும் மனிதர்கள் மட்டும் நினைக்கக்கூடாது. மனிதர்கள் வந்து நகரம் தரலாம், ஒரு இடத்துக்கு ஒரு இடம். என்னுடைய தேக்கு மரம்லாம் அது நகரம் தெரியாது, அது அந்த பகுதியில் மட்டும்தான் வளரும். ஒரு கோங்கு நாங்குங்கிற மரம்லாம் இருக்குது மேலே மேற்கு தொடர்ச்சி மலையில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மரங்களெல்லாம் அந்த இடத்துல தான் வளரும். இப்போ நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி தகுதியற்ற சூழ்நிலைமா அவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ அடுத்த பயிர் அடுத்த முளைப்பு வராது. எல்லாம் முளைப்பு திறன் இழந்து அந்த இனமே அழிஞ்சிடும். அதனால் அதுக்கு பேர் ஹேபிடேஷன் லாஸ் அல்லது வாழ்வு ஆதாரம் மாறுதல் அல்லது மறைந்து போகுதல். நமக்கு அப்படி தான் மறைந்து போகும் சார். மனிதர்களும் உங்களுக்கு பாருங்கள், இப்போ இதுக்கு அடிச்சுக்கிறாங்க, போரில் இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஒரு காலம் வந்து பேரிடர் வரலாம். பேரிடர்கள் பெரிய பேரிடர் வரும்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் தஞ்சம் புகிறது, இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகலாம் வரும். அன்னைய தேதிக்கெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லை இல்லாத பேரிடர் வரும். அப்போனா நீங்கள் சொல்கிறீங்க இந்த எல் நிலோனால நம்மளுக்கு வெப்ப அலைகள் அதிகமாக போகும். கடுமழை கடுமழை கடுமழைக்கு வெப்பம் ட்ரை. ஆமா, ட்ரை விண்ட் சார். இந்த ட்ரை விண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப இது ட்ரை விண்ட் உங்களை சும்மா வராது சார். உங்களுக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரும்போது இடையில கடலாக இருக்கு சார். எனக்கு ஒரு சந்தேகம் சார், பசிபிக் கடல்ல அந்த ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அது அப்படியே நகர்ந்துட்டு அது வந்து வரப்ப அது கடல் வழியா தானே வருது. அது கடல் வழியா கிழக்கு நோக்கி போகுது. அது கிழக்கு நோக்கி போறது உங்களை பாதிப்பு வரலையே, அது மெக்சிகோவுக்கு தானே போகுது. ஆமா, அந்த எதிர்பக்கமா நம்ம இருக்கிறது அந்த ஹீட் வருதுனால நம்மளுக்கு அது குளிர் தான், நமக்கு குளிர் கடல்ல ட்ரையா தான் வரும். ட்ரை, அந்த ட்ரை தான். ஆமா, அது பசிபிக்ல இப்ப உங்களுக்கு இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் இப்படி எல்லாம் இப்ப இந்த கடல் பகுதி இல்லாம இருந்தா அது ரொம்ப ஹீட், உங்களுக்கு ட்ரையா பயங்கர ஹீட்டா வெப்பமா அடிக்கும். ஆனா கடல்ல வர்றதுனால கடல் அந்த வெப்பத்தை வாங்கிட்டு அதுக்கு மேல வந்து மேகத்தை கொடுத்துரும். ஓ, அப்ப அந்த மேகம் வந்து திடீர்னு வருகிற மேகம் வந்து காலநிலை அந்த பருவநிலை தாண்டிய ஒரு மேகம் வருது பாருங்க, அது எந்த நேரத்தில் வேணாலும் உங்களை அடிக்கலாம். இப்ப இந்த வெப்ப அலை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 16 நகரங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க சார். அது உண்மை சார்? 16 நகரில் 21 நகரம் பாதிப்பு வரும். எல்லாம் சார் உங்களுக்கு ஹேபிடேஷன் கூட இருக்க இடத்துலாம், அதாவது சாதாரண வானமண்டலத்தில் ஹீட்டை விட ஒரு 2 டிகிரி கூட இருக்கும். சென்னையெல்லாம் 4 டிகிரி கூட இருக்கும். இப்போ இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் 33 டிகிரி வரும் இந்த ஒரு வாரத்திலே வருங்கிறாங்க. 33 டிகிரி போச்சுன்னா ஒரு 2 டிகிரி சென்னையில் கூட்டிக்கணும். ஏன்னா அந்த அர்பன் ஹீட்னு பேர். இதில் நமக்கு கேஸ்லேருந்து ஏசியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாமே அந்த வெப்ப கடத்தல் இருக்குது பாருங்கள், இந்த வெப்ப கடத்தலும் அதில் கூட்டிக்கும். அப்போ ஓவராலாக வந்து உங்களுக்கு 33னா 35 டிகிரி அடிக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கும், ஒரு ஃபர் டே 24 ஹவர்ஸ். ஏன்னா நமக்கு கடற்கரை பக்கத்தில் இருக்க அந்த காற்று வரும். அது சார் மாலை நேரத்தில் சென்னை தப்பிக்கிறதே கடலோரத்தில் அமைந்திருக்கிறதுனால மாலை நேர குளிர்காற்று வரும் பொழுது தப்பிக்கிறீங்க. இதே திருச்சி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா யார் இந்த மனிதன் வாழ்க்கையை நடத்த முடியும் சார்? அங்கே வெஸ்டர்ன் கோட்ஸ் இருக்குல்ல சார், அது காப்பாற்றாதா சார்? வெஸ்டர்ன் கோட்ஸ்க்கு நம்ம மலைமறைவு பிரதேசம், அது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு வர வேண்டியதெல்லாம் தடுத்துருது. அதனால அது பிரயோஜனமே இல்லை. மலைக்கும் நம்ம மலையும் அதிகம் மறைவு பகுதி மலையும் அதிகம் கிடையாது. வெப்பமா அங்கிருந்து வெப்பத்தை காப்பாற்றுறதுக்கு அளவு விடாது. எல்லா வழியிலுமே மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு வந்து நமக்கு தடை. அப்போனா நீங்கள் சொல்கிறேன்னா ஏற்கனவே வேலூர் அதிகமாக இருக்கும், சேலம் அதிகமாக இருக்கும். வேலூர் தான் ஹையஸ்ட்டுங்க, எப்பயுமே ரெக்கார்ட் ஆகும். ஆமாம், சேலம் காட்பாடி புள்ளி வச்ச மாதிரி அடிக்கும். அப்போனா இந்த 6 வாரங்கள் ரொம்ப கஷ்டம்தான் அவங்களுக்கு, நம்மளை விட. 6 வாரம் ஏன் சார் குறைச்சி சொல்கிறீங்க? 6 to 8 வாரம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நீங்கள் 8ங்கிறது 10 வாரம் போகலாம்.
உங்களை சும்மா விடாது, இயற்கை சும்மா விடாது. அது கணிக்க அதுவும் 10 வாரம் கூட போகலாம். கணிக்க முடியாது, நீங்கள் 10 வாரம் போகலாம். அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வர்றதுக்கு அரசாங்கமோ தனிப்பட்ட மனிதர்களோ எல்லாருமே தங்களை தயார்படுத்திக்கணும். ரெடினஸ்னு பேர். உங்களை தயார்படுத்திக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நமக்கு நீரான ஆகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு இந்த வெயில் நேரங்களில் போகாமல் கொஞ்சம் இதாக இருந்துக்கிட்டு அலுவலகத்துக்கெல்லாம் வந்துங்க மாலையில் வந்து உங்களுக்கு 4 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு அலுவலகத்தை மாற்றணும். எதிர்காலம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். மாலை நேரத்தில் ஆஃபீஸ் திறந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் முடிகிற காலம் இந்த நூற்றாண்டின் எல்லைக்குள்ளே சென்னைக்கு வரும். இன்னைக்கு நான் எழுதி தருகிறது வந்து இன்னைக்கு நம்ப மாட்டாங்க, இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் தெரியும். அந்த நிலைமைக்கு போயிடும் சார். கண்டிப்பாக வரும். உங்களுக்கு 45 டிகிரிக்கு மேலே 50 டிகிரி கிட்ட வந்தாலும் வரலாம். அர்பன் ஹீட். ஆமாம் சார், உங்களுக்கு நாளுக்கு நாள் மின்சார வசதி கூடப்படுத்துறீங்க. நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து பெட்ரோலும் டீசலும் குறைக்கிறேன்னு யாரும் குறைச்ச மாதிரி தெரியல. 2030க்குள்ள 35% குறைக்கிறோன்னு இந்தியா வந்து கையெழுத்து போட்டிருக்கு. ஆமாம், பாரிஸ் அக்ரிமெண்ட்டில். ஆமாம், இப்போ 35% இவங்க குறைச்சா கூட அந்த 35% பேரலாக வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, கோலும் பெட்ரோலும் டீசலும் ஏற்றிக்கிட்டு தானே இருக்காங்க சார். கார் இன்னைக்கு விற்காமல் இருக்கா? 2 வீலர் விற்காமல் இருக்கா? இப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு நம்ம சோலாரும் விண்டுமா போடுறோம்? இல்லை, எல்லாம் பெட்ரோல் டீசல் தானே. அதனால தான் நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் வியாபாரிகள் வந்து உலகத்தில் பெட்ரோல் டீசல் நிலக்கரி வியாபாரிகள் வந்து இந்த உலகத்தை தங்கள் கையில் வச்சுருக்காங்க. தங்கள் கையில் வைத்துக்கொண்டு அந்த வியாபாரத்தில் மாட்டிக்கொண்டது தான் உலக அரசியல். அந்த உலக அரசியலில் உள்ள தலைவர்கள் அதில் மாட்டிக்கிட்டதுனால தான் இத்தகைய போர்லாம் வந்து வெடிக்குது. இதுக்கெல்லாம் மூலாதாரம் வந்து உங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் தான் சார். அது ஒரு காரணம். இந்த எல் நினோ காரணம் சார். இந்த எல் நினோங்கிறதுங்க 2 வருஷம் 3 வருஷம் மாறும். அதை நீங்கள் பெருசாக கணக்கில் வச்சுக்க வேண்டாம். அதே ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இடையில ஒரு 3 இயர்ஸ் கேப்பில் தான். இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ் கேப் ஆகுது. வான்மண்டலம் மாறினதுனால 4 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே எல்னினோ லானினாவை மாறும், லானினா எல்னினோவை மாறுது பாருங்கள். இதில் வந்து அதில் வர்ற இயற்கை பேரிடர்வு நம்ம வருடம் நம்ம எதிர்கொண்டது. இன்றைக்கி அது இல்லை. அது பூமி ஆரம்ப காலத்திலிருந்தே என்னைக்கு ஆழமான பசிபிக் கடல் உண்டாச்சோ அன்னைய காலத்திலிருந்தே எல்னினோ லானினாங்கிற ஒரு நிகழ்ச்சி, இயற்கை நிகழ்வு இருக்குது. அதை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து செயற்கையாக பண்ணுற அட்டூழியம் இருக்குது பாருங்கள். செயற்கை அட்டூழியம் தான் இப்போ தாங்க முடியல. அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த 2026 ஸ்டார்டிங் இன்னும் ஒரு 4 வருஷம் இந்த எல்னினோ இருக்க போகுது. அப்போனா இப்பயே இந்த ஹீட் அதிகமாக இருக்குது, வெப்பநிலை எல்னினோலாம் உங்களுக்கு சார் திடீர் மழை, திடீர்னு மேகமூட்டம் தானே உங்களை அடிக்க போகுது. மற்ற வெப்பம் வந்து சாதாரணமாக இப்போ தாங்கக்கூடிய வெப்பம் தானே அப்பயும் வரப்போகுது. அதில் பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்களே சொல்கிறீங்களே 4 டிகிரி அதிகமாகவும். அது 4 டிகிரி வந்து டிராபிக்கல், உலகம் உள்ள டிராபிக்கல் எல்லாமே 4 டிகிரி கூட வருது. பூமத்திய ரேகை சுற்றிலும் அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு தான். அதனால நீங்கள் அதோட இதையும் சேர்ந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டே வறட்சி எல்லாமே எக்ஸ்ட்ரீமிட்டி சார். அதான் நாங்கள் அதை கணக்கு பண்ண முடியல. இங்கிலாண்டில் வறட்சி, உங்களுக்கு திடீர் வந்து உங்களுக்கு சைபீரியாவிலேயே வந்து திடீர்னு ஓவர் ஐஸ் திடீர்னு கொட்டுது. அப்புறம் ஐஸ் ஸ்ட்ராம்னு போடுறதுங்க. புயல் காற்றே ஐஸில் அதுலேயே அடிக்குது. அமெரிக்காவில் அடிக்குது. ஆமாம். அதனால் உங்களுக்கு ஸ்ட்ராமே வந்து உங்களுக்கு ஐஸ் ஸ்ட்ராமாக அடிக்குது. அப்படி பலவிதமான வந்து இயற்கை பேரிடர்கள் தட்டுன்னு தட்டுது சார். மனிதர்கள் திருந்தலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா, இந்த மேற்காசியாவே வறண்டது, அங்கேயே ஆலங்கட்ட மழையெல்லாம் பெய்த ஆரம்பிச்சு. உலகம் பூரா இல்லை சார், எல்லா இடத்துலையும் ஆலங்கட்டி மழை இருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து 1 கிலோ அளவுக்குலாம் கொட்டி இருக்குது. நம்மளுக்கு ஒரு கல், பெரிய கல்லெல்லாம் கொட்டி இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த இயற்கை பேரிடர்கள் வந்து, அதனால தான் நீங்கள் இந்த பேரிடர்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து எங்களை மிரட்டுறது வறட்சியும் மேக வெடிப்பும் பெரும் வெள்ளமும் என்னை மிரட்டுறது. மேலை நாடுகளில் டொர்னாடோனும் உங்களுக்கு வந்து அப்படியே ஹீட் வேவோட இடி மின்னல் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து புயல் காற்றோட சேர்ந்து இடி மின்னல் புயல் காற்று எல்லாம் ஒன்றா சேர்ந்து 5 நிமிஷத்தில் உங்களை காலி பண்ணிடணும் அந்த இடத்த. அப்படி இல்லை, திடீர்னு ஒரு இடத்துல வந்து வெறும் ஐஸாக மழையாக பெஞ்சு அந்த இடத்த ஃபுல்லாக ஐஸாக ரொம்பிடும். இப்போ நீங்கள் அரேபியாவில் வந்து ஒட்டகம் ஐஸையே பார்த்ததில்லை. ஒட்டகம் இப்போ தான் பார்த்துருக்கு. 2024 தான் பார்த்துருக்கு. அதுக்கே புரியல இது என்னடா அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீந்த தெரியாது. அதுக்கு வெள்ளம் வந்து மாட்டிக்கிட்டு எல்லாம் செத்து போச்சு. ஒட்டகத்துக்கு நீந்த தெரியாது. எந்த பாலைவனத்தில் என்னைக்கு வெள்ளம் வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இயற்கை மாறுது சார்.
இயற்கை தன்னுடைய ஆத்திரத்தை காமிக்குது, மனிதர்கள் திருந்தல. அப்போனா இந்த கோடைக்காலமும் சரி, அது மழைக்காலமாக இருந்தால் சரி, அந்தந்த வசந்த காலத்துக்கு காலம் சரி, அது இனி கணக்கிட முடியாது. இனிமே கணக்கிட முடியாது சார். அந்தந்த நேரத்தில் தட்ட வேண்டிய இடத்துல கூட தட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது உலக மக்கள் புரிதல் வேணும். வளர்ந்த நாடுகள் வந்து அக்கறை எடுத்துக்கணும். இன்னும் என்ன சார், இன்னும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இன்னும் மினிமம் ஒவ்வொரு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் போகாத கிராமங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கிற ஒரு மலையக மக்கள் மாதிரி பழங்குடியினர்லாம் இருக்கிற இந்த இடத்துல இந்த வளர்ந்த நாடுகளால் பண்ணுகிற அட்டூழியம் தான் விளவும். அது இந்தியாவினுடைய பங்கும் கூட. இந்தியாவும் நம்மளும் கூட கற்கிறோம். அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு வேணும். அப்போனா இந்த கோடைக்காலம் வெப்ப அலைகள் இந்த அதிகமாக கோடை காலம் இல்லை சார், இன்னுமே நீங்கள் எதிர்கால கோடை காலம் காலமே கூடிக்கிட்டே தான் போவோம். கூடுமானவர்கள் எல்லாம் வந்து ஒரு பனியன் போட்டுக்கிட்டு நடங்க. எல்லாம் ஃபுல் ஸ்லாக்கு, அந்த ஸ்லாக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறது, பேண்ட்டு போடுறதுலாம் விட்டுருங்க. ஒரு ஆஃப் ட்ரௌசரு, ஒரு ஆஃப் பேண்ட்டு, ஒரு ஆஃப் பனியன். வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி நம்மளும் மாறி சார். நம்ம அவங்களையும் காப்பி அடிக்கணும். நம்ம இதை இப்போ நம்மளே கிரியேட் பண்ணிக்குவோம். இனிமேல் எல்லாரும் பனியனோட போவோம். தலைமைச் செயலகத்துக்கு போகிறோமா, எல்லா அதிகாரிகளும் பனியனோட போவோம். என்ன இருக்குது, எல்லா அதிகாரிகளும் எல்லா அமைச்சர்களும் எல்லாம் யாராக இருந்தாலும் கீழே இருந்து மேலே வரணும் வந்து நம்ம உடை அலங்காரம் எல்லாம் மாற்றி நம்மளை வந்து தகவமைப்புங்கிறது நம்மளை ப்ரிப்பேர்னஸை தயார்படுத்திக்க வேண்டியதானே. நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும், அப்படி தான் செய்யணும். கண்டிப்பாக காலம் வரும். வரலைன்னா உங்களுக்கு அது நீங்கள் வராமல் இருக்காது சார். உங்களை இயற்கை துரத்தும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து இயற்கை துரத்தும் போது ரொம்ப இதாக இருக்கு. இல்லை, நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரி இப்படி மாறி போச்சுன்னு நம்ம அதிலேருந்து தப்பிச்சு இருப்போமா? இன்னும் நம்ம படு மோசமாகும் இந்த வெப்பமண்ட சார். இதில் என்னன்னு கேட்டால் சார், இந்தியாங்கிற ஒரு பெரிய நாடு வந்து ரொம்ப அதாவது எக்கனாமிக்கலி இம்பேலன்ஸ். ஒரு குரூப் பெரிய தனவான்கள், அவன் வந்து 100 பேரிடர் வந்தாலும் தன்னை காப்பாற்றி கொள்ளறதுக்கு வசதி வச்சுருக்கான். அப்படி இல்லைன்னா இங்கே பேரிடர்னா எங்கே பேரிடர் இல்லாத நாட்டுக்கு இம்மீடியட்டாக ஃப்ளைட்டில் ஏறி ஓடிடுவான். அப்புறம் அங்கே மோசமான இங்கே நல்ல நேரம் வந்தோன்னு இங்கே வந்து தங்கி இதான் நடக்குது இன்னைக்கு. அப்போனா நீங்கள் சொல்கிறது ஏழைகள் என்ன செய்வார்கள்? அப்போனா இப்போ நீங்கள் சொல்கிறது அது மழைக்காலமாக இருந்தால் சரி, அது கோடைக்காலமாக இருந்தால் சரி, இனி மாற்றங்கள் மாறுது. இதனால் ஏழை பங்காளி மகள்கள் மரணத்தை நோக்கி செல்வார்கள். கண்டிப்பாக இது மரணத்தை நோக்கி தான். உங்களுக்கு ஒரு 50 ஆண்டுகள் வாழக்கூடியவனுக்கு திடீர்னு இந்த மாதிரி நோய் நொடி இல்லைன்னா வெப்பத்தாக்குதல்ல வந்து வைரஸ் பரவி தட்டம்மையெல்லாம் கூட வரும் சார். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு சம்மரில் வந்து தட்டம்மை இருக்குல்ல, மிசில், சின்னம்மை, தட்டம்மை, அம்மை நோய் கூட வரும் சார். இது அம்மை நோடி தாக்காமல் இருக்கணும், அது வேற. அது தாக்கிடுச்சுன்னா வம்பு. அதனால் இதெல்லாம் வைரல் நோய்கள்லாம் தாக்காமல் சில வைரஸ் வந்து வெப்பத்திலேயே தான் அது உருவெடுக்கும். அந்த மாதிரி வைரல் டிசீஸ்லாம் வந்துடக்கூடாது. எதிர்காலமே நம்மளை பராமரிச்சுக்கணும் சார். மொத்தத்தில் பராமரிக்கணும். தனிநபர், அரசாங்கம் எல்லாமே, இந்த தேசம் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெற்றி. நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். வாழ்ந்து காட்டுவோம். சரி சார், வாழ்ந்து காட்டுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இந்த அரசாங்கங்கள், மக்கள்கள், வல்லரசு நாடுகள், பணக்கார நாடுகள் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.